ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சமையலெல்லாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம சங்குப்பூவோட எப்படி பறித்து அதை பதப்படுத்தி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே. நான் ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு காணி ஃபுல்லாக சங்குப்பூ தாங்க இருந்துச்சு. ஆனால் அதை பறிக்க கொஞ்சம் டைம் எடுத்துது. ஆனால் கஷ்டப்பட்டால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பூவாக பறித்து நான் சேகரித்து எடுத்து வச்சுருந்தேன். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க, கல்லீரல், தேம்பல், சிறுநீரக பிரச்சனை, அப்புறம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம். காய்ச்சல், மூட்டு வலி, கண் பார்வை இதில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை நம்ம தினமும் சாப்பிட முடியலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம டீ மாதிரி போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னாலே எல்லா பிரச்சனைக்குமே இது ஒரு சொல்யூஷன் தாங்க. சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நீங்கள் இந்த செடியை வீட்டில் கூட நம்ம வளர்க்கலாங்க. இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு எங்கேயாவது இருந்தால் கூட தினமும் ஒரு 4 பூ கிடைச்சா கூட போதுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் டீ போட்டு குடிங்க. வேறு ஏதாவது ஒரு ரெசிபி கூட செஞ்சு சாப்பிடுங்க. நான் கொஞ்சமாக சாமிக்கு நிறைய பூ இருந்தது. அதனால் பிள்ளையாருக்கு மாலை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளி டெக்கரேட்டும் பண்ணியிருந்தேன். இதை நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கொழுக்கட்டை செஞ்சு இருந்தேன். மினி பாதுஷா மாதிரி குட்டி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மாதிரி கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செஞ்சு கூட கொடுக்கலாம். இதிலே நம்ம நிறைய செய்யலாங்க. அது ஒன்றுன்னா நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது இப்போ குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். அதனோட நம்ம சாறை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கும்போது அந்த பூவை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சிட்டோம்னா அதனோட கலரெல்லாம் மாறிடும். சூப்பராக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம எந்த ரெசிபி வேணால் செய்யலாம். டீ கூட அப்படியே கூட அது கூட தேன் கலந்து அந்த மாதிரி குடிச்சிடலாம். நான் குலோப் ஜாமுன் தாங்க பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா தினமும் நமக்கு பூ கிடைக்காம கூட போகலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கிடைக்கும் போது எவ்வளோ பூ கிடைச்சாலும் அதை பறித்து எடுத்துகிட்டு நிழலில் தாங்க காய வைக்கணும். வெயிலில் காய வச்சா அதனோட நிறம்லாம் மாறிடும். அதனோட சத்தெல்லாம் போயிடும். வெயிலில் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது. வீட்லேயே ஃபேன் எல்லாம் ஓடும் இல்லைங்களா, கீழே ஒரு துணி மாதிரி ஏதாவது விரிச்சிட்டோ இல்லை பேப்பர் இல்லை பிளேட்டு ஏதாச்சும் ஒன்று விரித்து அதை நம்ம அந்த ஃபேன் காற்றுலேயே அப்படியே நிழல்லே காய வச்சோம்னா அழகாக ஒரு 2-3 நாள்லேயே சூப்பராக காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் செஞ்சாச்சு. சாப்பிட்டும் பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை நான் மறுபடியும் போகும்போது எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு கவர் ஃபுல்லாக. இதை பறிக்க எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு. இப்போ நான் காய வச்சு எடுத்து வைக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் நான் காய வச்சுருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு மூடி வச்சோம்னா எதுவுமே கெட்டு போகாது. நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா ஒன்றுமே ஆகாது. காஞ்ச ட்ரை ஆனாலுமே நம்ம அதை கொதிக்க வச்சோம்னா அந்த கலர் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், அதுவும் இந்த கலரில் இருக்கிற சங்குப்பூ மட்டும்தாங்க. அந்த ப்ளூ கலரில் இந்த கத்திரிப்பு கலர் மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு நிறைய கலர்ஸ் இருக்கும். அதிலெல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது. இதில் மட்டும்தான். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நீங்கள் வளங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்துங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு பெனிஃபிட்ஸ். நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம். வீடியோ பிடிச்சினா லைக்